ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காவாங்கரை மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். காவாங்கரை மீன் மார்க்கெட்டு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் இந்த மார்க்கெட்டுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கடம்பா மீன் பாருங்கள். கடம்பா 30 ரூபா வருமா? 150 ரூபாய்க்கு. தேங்க்யூங்களா. தேங்க்யூங்களா. ₹150 தான் இருக்குது. நீங்கள் குதிரை எவ்வளோ வேணாம்? என்னண்ணா வாங்கினீங்க? காவாங்கரைக்கா? அப்படியே இருக்கும். போட்டோ முடிச்சுக்கிறேன். ஒருக்கா சொல்லு, மர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லுங்க. சூப்பர். யாரா 1 கிலோ வாங்கியிருக்கிறோம்ப்பா. காவங்கரைக்கு போயிட்டு யாரா 1 கிலோ வாங்கணும். இந்த வஞ்சிர மீன் வாங்கியிருக்கிறோம். வஞ்சிர மீன் 1 கிலோ. இந்த நண்டு 1 கிலோ வாங்கியிருக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானத்துக்கு எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க. மத்தியானம் அரைச்சிக்கணும்ப்பா. என்ன பண்ணுறீங்க? நண்டு அரைச்சிங்களா? நண்டு அரைச்சிக்கணும். நண்டு அலசி வச்சிட்டிங்களா? எப்பயுமே இப்போ நண்டு இந்த மாதிரி அலசிட்டு தான் அதை புட்டு போடணும். புட்டு போட்டு அலசக்கூடாது. புட்டு போட்டுட்டுலாம் அலசக்கூடாது. இந்த மண்ணு கிண்டெல்லாம் எடுத்துடணும். இதுதான் செனைன்னு வாங்கப்பா. செனை இது வந்து செனை. பொன் நண்டு இது. இந்த நண்டுக்கும் செனை இருக்குது. பொன் நண்டுக்கும். நண்டு கால் அசையுது, உயிரோடு இருக்கு. போடுறோம். நண்டியா? அது சனையை போட்டுடலாம். இதெல்லாம் எடுத்துடணும். அந்த சனியில் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துடணும். போடுறேன். நான் இதை புட்டுடுறேண்ணா. அடுத்ததை காட்டுவேன். இந்தப்பா புட்டுட்டேன். ரெண்டா புட்டாதான் அதுக்கு உப்பு காரெல்லாம் உரைக்கும். அழிச்சிட்டோம் நம்ம. இது பிடிச்சிக்கின்னு இப்படி உடைக்கணும். இந்த இதையும் இந்த பேர் கொழுப்பு இதையும் போட்டுக்கலாம். நம்ம இந்த ஓட்டுலேருந்து இதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு இது மாதிரி இருக்கும்ப்பா, அது எடுத்துடணும். இது கொழுப்பு. இவர் இதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் கீழே போட்டுடணும்ப்பா. ஓடு இந்த பாரு, இந்த பக்கம் இது மாதிரி இருக்கும். இதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் தேவையில்லாதது. இந்த பாரு, இதில் வந்து கல் இருக்கும். அதே தனியாக வந்துடுச்சு. கல் இருக்கும் இதில். இதையும் நம்ம எடுத்து போட்டுடணும். கட் பண்ணிடலாம்.
இந்த பாருப்பா கத்திரிக்கோலில் இதுமாரி கட் பண்ணிடலாம் அரைமல்லையும் கட் பண்ணிடலாம் கத்திரிக்கோல்லையும் கட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இதிலலாம் ஒரு செல்ல மாதிரி இருக்கும். ஏங்க இதிலலாம் ஒன்றும் இருக்காதுப்பா. அதனால இதெல்லாம் கட் பண்ணி போட்டுருங்க. தண்ணி இருக்கா ஃபுல்லாகவே ஆழணும். ஏற்கனவே அலசு நம்பு தான். சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மண்ணுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த ரெண்டாக போட்டுடலாம். போட முடியலையாப்பா. போட முடியல, கட்டியாக இருக்காண்ணா. என்னால் போட முடியல. போட்டேன்ப்பா. இந்த பாருப்பா இந்த மாதிரி ரெண்டாக போட்டு வச்சிடணும். இதப்பா இதை நண்டு புட்டுட்டோம், க்ளீனும் பண்ணிட்டோம். இதோ கொஞ்சம் உப்பு அது மேலே போட்டு தூவி விட்டு வச்சாதான் நம்ம செய்கிறதுங்காட்டியும். இல்லைனாக்கா உப்பு போடாமல் வச்சா நல்லா இருக்காது. அது மேலே 2 உப்பு போட்டு வச்சிடணும். கல் உப்பு. ஆமாம், கல் உப்பு போட்டு ரவா நம்ம செய்யும்போது உப்பு கம்மியாக போட்டுக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம்ல, செய்யும்போது உப்பு கம்மியாக போட்டுக்கணும். வஞ்சிரம் மீன் அரியிடும். கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டீங்களா மீன்? இந்த ஒரு சின்ன மீன் இது சின்ன மீன், சின்ன வஞ்சிரம். சின்ன மீன். கட் பண்ண மீன் திரும்ப முழுசாகிடுச்சா? வாங்க, நம்ம வஞ்சிரம் மீன் வாங்கிட்டு வந்தல, அதெல்லாம் அரிஞ்சு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ கழுவி எடுத்துன்னு வரலாம். அரிஞ்சு க்ளீன் பண்ணிட்டோம் வஞ்சிரம் மீன். இப்போ கழுவிக்கலாம். சரிங்க. தண்ணி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கழுவிக்கலாம். சரி. கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு காட்டு. ம். இந்த உப்பு வச்சுக்கிறோம். உப்பு போட்டு மீனை ஒரு 5-6 தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். சரிங்க. வச்சுக்கிறோம்ப்பா. வெங்காயமா? மீன் குழம்புக்கு நண்டுக்கு 2த்துக்கும். இந்த தக்காளியும் 2த்துக்கும் தான் அரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகாவை அரிஞ்சு கீனி வச்சுக்கிறோம். இந்த இப்போ கொஞ்சம் தக்காளியை நம்ம அரைச்சிக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் தக்காளியை அரைச்சிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இந்த பாரு கொஞ்சம் தக்காளியை போட்டுக்கலாம் மீன் மேலே. அரைச்ச தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். இந்த ஒருப்பா கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிறோம். புளி தண்ணி அது ஒரு கை ஊற்றிக்கலாம். போதும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்தப்பா மிளகாத்தூள் இந்த ஒரு ஸ்பூனும் கொஞ்சம் போடுறேன்ப்பா. இது எல்லாத்தையும் போட்டு பரட்டி வறுத்துடலாம். இந்த இது தலை வால் வச்சுக்கிறேன். இது போட்டு குழம்பு வச்சிடலாம். தலையம் வாழம். தலையம் வாழம் போட்டு குழம்பு வச்சிடலாம். இதை வந்து சதியெல்லாம் கட்டுதெல்லாம் வறுத்துடலாம். தண்ணியை கரைச்சி வச்சுருக்கிறோம் நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கா? மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இவ்வளோ பெரிய சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறோம். ஒரு 2 எலுமிச்சங்காய் சைஸுக்கு எடுத்து புளி கரைச்சி வச்சுக்கிறோம். நம்ம இதில் கரம் மசாலா தூள் எதுவும் போடலப்பா. வெறும் வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் புளி தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். மிளகாத்தூள், உப்பு அதுதான் போட்டுக்கிறோம். வேறு எதுவும் போடல. நல்லாயிருக்கும். அரை மணி நேரம் ஊற வச்சிடலாமா? ஆமாம், 1/2 மணி நேரம் ஊற வச்சு வறுத்துடலாம். அவ்வளோ. இந்தப்பா மீன் குழம்புக்கு இந்த வீட்டு மிளகாத்தூள் போடுறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2-2.5 போட்டுக்கிறேன்ப்பா. இந்த கையில் தக்காளி நசுக்க முடியல, அதனால் தக்காளியை ஒரு தக்காளியை போட்டு அரைச்சி மிக்சியில் ஊற்றிக்கிறேன். அப்படியே கரைச்சி அப்படியே தாளிச்சிடலாம். நம்ம ஒரு 2.5 கரண்டி போட்டுக்கிறேன் மிளகாத்தூள். ஒரு 2 எலுமிச்சங்காய் சைஸு புளி மிளகாத்தூள், உப்புலாம் போட்டு கரைச்சிட்டேன் இதுலேயே. கட்டாகுதுப்பா, உப்புலாம் கட்டாதாங்குது. அப்படியே தாளிச்சிடலாம்.
எண்ணெய் ஊற்றுறேன்ப்பா. சரிங்கம்மா. கடலை எண்ணெய் தான்ப்பா. ம். எண்ணெய் ஊற்றுறேன். 1 2 3 4 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன்ப்பா. 5 ஸ்பூன் கடலை எண்ணெய். ஆமாம், 5 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நண்டு பண்ண போகிறீங்களா அதில்? ஆமாப்பா, நண்டு பண்ண போகிறேன். இந்த தவால மீன் வருவலாம். ஆமாம், ஒன்றும் போடலப்பா. ம். நான் போடுற மாதிரியே போட்டு செய்து சாப்பிட்டா நண்டு ம். சூப்பராக நல்லா இருக்கும். ஒன்றும் போட தேவையில்ல, நல்லா இருக்கும். இவர் பச்சை மிளகா ஒரு 2 ம். தீனி வச்சுக்கிறேன். பச்சை மிளகா 2, இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டப்பா. வெங்காயம் போட்டு வதங்குது. இந்த இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ம். இதோ ம். தக்காளி ம். ஒரு 2 கை போட்டுக்கிறேன். இதோ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். கருவேப்பிலை. கருவேப்பிலையும் போட்டுடுறேன். அவ்வளோதான். இந்தமாரி செய்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நண்டு தொக்கு இப்படி பண்ணுறது இப்போ. ஓகேவா? இது எதுக்கு பண்ணுறேன்னா நண்டுக்கு நண்டு தொக்கு. நண்டு தொக்கு இப்படி பண்ணுறோம். மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன்ப்பா. மீன் வறுவல். 4 காட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன்ப்பா. மீன் போடலாம். அப்படியே இதாகட்டும் பார்த்து. இந்த காரத்தெல்லாம் அது மேலே கொஞ்சம் போட்டு வை. வஞ்சர மீன் வறுவல். மஞ்சள் மீன் வறுவல் நல்லா தான் இருக்கும். இதை பாருப்பா, ஒரு கரண்டி மிளகாத்தூள் போடுறோம். இதோ இன்னும் கொஞ்சம் தூள், அவ்வளோதான். இது அப்படியே ரவுண்டுக்கு போட்டுக்கலாம். நம்ம வந்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். அதனால இந்த பாருப்பா கொஞ்சம் உப்பு போடுறோம். போட்டு தண்ணி ஊற்றிடலாம். ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றின பற்றியா, அப்படியே 2 கடுகு பருப்பு போட்டு கூட தாளிச்சிருக்கலாம். நான் கடுகு போட மறந்துட்டேன். இது கூட நல்லா தான் இருக்கும். கடுகு போட்டு தாளிக்கலன்னா இதுவும் நல்லா. இந்த போட்டுமா தண்ணி ஊற்றிட்டீங்களா? நான் ஊற்றிட்டேன். இந்த நண்டு போட்டுடலாம். நண்டு போட்டுடலாம். நம்ம நண்டு போடும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம். நண்டில் நண்டு சேனை பாருங்க, நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எல்லாம் பொண்ணு நண்டுங்க தான். பெண் நண்டு. பெண் நண்டு. அப்படியே கலரிக்கலாம். அப்படியே இதுக்கு மூடி போட்டு மூடிடலாம். போதும், தண்ணியெல்லாம் போதும். கரெக்டாக இதுக்கு தண்ணி எப்படி ஊற்றிடுவேன் பாருப்பா. இந்த அளவு ஊற்றினா போதும். தண்ணி நல்லா ரொம்பவும் ஊற்றக்கூடாது, கம்மியாகவும் ஊற்றக்கூடாது. கரெக்டாக இருக்கும். அது திருப்பி போட்டுடலாம். அப்படியே வேகட்டப்பா இன்னும் கொஞ்ச நேரம். வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். வேகட்டும். மீன் வறந்துச்சுப்பா, நம்ம எடுத்துடலாம்.
மீன் எடுத்து சுட சுட மீன் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். மீன் ரெடி. இந்த இது நண்டு காட்டுவா. தண்ணி ஒன்று கொஞ்சம் இருக்குதுப்பா. தண்ணி சுண்டுட்டோம். நம்ம தித்திப்புக்குன்னா இதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி ஊற்றிட்டோம்னா இன்னும் அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். நண்டு தித்திப்பு அது பேர். நண்டு தித்திப்புன்னு அது ஒரு நாளைக்கு வைக்கலாம். இது ஒரு நாளைக்கு, அது ஒரு நாளைக்கு. அடுத்த ரவுண்டா? ஆமாப்பா, அடுத்த ரவுண்டு. காரத்தெல்லாம் இது மாதிரி தடவி விட்டுருங்க. நல்லா அவ்வளோதான். நடுப்பா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணியெல்லாம் சுண்டிட்டு அப்படியே தொக்கா இறங்கிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். இதுக்கு கடுகு போட்டு தாளிக்க தான் மாந்துட்டேன். இன்னும் தாளிச்சுட்டா சூப்பராக இருக்கும். இதே நல்லா தான் இருக்கும். கடுகு இல்லைன்னா இதே நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நண்டு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம் நம்ம. அப்படியே அப்படியே சுண்டிடுச்சு. அப்படியே தொக்காயிடுச்சு பாரு. அருமையாகிடுச்சு பாரு. அப்படியே இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியது தான். சூடாக நல்லா கம்ம வாசனை. நல்ல வாசனையாக இருக்குது. இந்த பக்கமாக வாசனை, இந்த பக்கமாக வாசனை. இந்த பக்கம் மீன் வறுக்கிறோம். இந்தப்பா இதோப்பா எண்ணெய் ஊற்றுறேன். குக்கரில் என்னம்மா பண்ண போகிறீங்க? மீன் கொண்டு வைக்க போகிறப்பா. குக்கர் இல்லையா? அஞ்சு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன்ப்பா மீன் குழம்புக்கு. இதோ கடுகு மருப்பு போடுறேன்ப்பா. ரெண்டு வெங்காயம் போடுறேன்ப்பா. வெங்காயம் போடுறேன்ப்பா. வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம், பச்சை மிளகாய். ஆமாம், வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறேன். கொஞ்சம் தக்காளி வந்து புளியில் போட்டு கரைச்சிக்கிறோம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு மீன் குழம்புக்கு வதக்கிடுவோம். குழம்பு ஊற்றிடலாம்ப்பா. குழம்பு காய்ச்சி குழம்பு. குழம்பு கொதிக்குதுப்பா. நம்ம மீன் போடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிச்சா நல்லாயிருக்கும். இந்த குக்கரில் சாப்பிடா? ஆமாப்பா. குட்டி மீன் காட்டுங்க. இதோ குட்டி மீன். குட்டி மீன் போடுங்க. மீன் போட்டதுமே நம்ம கரண்டி போட்டு கலக்கலாம். அதுக்கப்புறமேட்டு தான் கரண்டி போட்டு கலக்கக்கூடாது. கரைஞ்சிரும். ஆமாம், கரைஞ்சிரும். அதனால வாங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாத்தையும் சாப்பிடலாம் வாங்க. மீன் குழம்பு. மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு ரெடி. சாப்பாடு ரெடி. சாதமும் ரெடி. நண்டு ரெடி. நண்டு தொக்கு ரெடி. வறுத்த மீன் ரெடி. நண்டு தொக்கு. தண்ணி ரெடி. குடிக்க தண்ணி ரெடி. குடிக்க தண்ணி ரெடி. வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அடிங்க, எங்களுக்கும் ஆரம்பிச்சுங்க. வணக்கம், பாய். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க.